ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது ரஜினிகாந்த் பற்றி வெளியாயிருக்கு. அதுவும் அவரே பேசினது வெளியாயிருக்கு. அது இப்போ ரொம்ப வைரலாகவும் பேசும் பொருளாகவும் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் ஒரு புதிய அரசியலில் மாற்றம் ஏற்பட்டது நம்ம அனைவருக்குமே தெரியும். அது வண்ண மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் சொல்லுங்கிறது அவசியம் இல்லை, அனைவருக்குமே தெரியும். தமிழகத்தில் புதிய முதல்வராக நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் போட்டியிட்ட இதிலேயே ஆட்சி பிடித்துட்டாரு. ஆக்சுவலி அவர் ஆட்சி பிடித்தது பலருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் பலருக்கும் பொறாமையாகவும் வருத்தமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவி வந்தது. அதில் மெயினாக சொல்லப்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் தான். நடிகர் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய சூப்பர் ஸ்டார் என்பது அனைவருக்குமே தெரியும். இவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவரும் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் அறிவிக்காமல் அப்படியே இருந்துட்டார். ஆனால் இவருக்கு அப்புறம் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி கட்சியை ஆரம்பித்து கட்சி பேரை அறிவித்து 2 வருடத்தில் ஆட்சியும் பிடித்துட்டார். இவர் ஆட்சி பிடித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இவருக்கு விஜய் மேலே பொறாமை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டே இருந்தது. அதுக்கு கூட அவர் நான் அந்த மாதிரிலாம் பொறாமை பண்ணுங்கிற எண்ணம் இல்லை, நான் நினச்சா கண்டிப்பாக வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொறாமைங்கிற வார்த்தைக்கு ஆஃப் செய்துட்டார். இந்த ஒரு சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கட்கிழமை ஜூன் 22ஆம் தேதி வந்தது. அப்போ அவருடைய பிறந்த நாளுக்கு முக்கிய அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள் என எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய ரசிகர்களோடு நிறைய திரை பிரபலங்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தாங்க. ஆனால் நடிகர் விஜயுடைய இந்த பிறந்த நாளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் மட்டும் வாழ்த்து தெரிவிக்காதது அதுவும் ஒரு பேசும் பொருளாக மாறியிருந்தது. அதுக்கு கூட நிறைய பேர் நீங்கள் இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கலை, அப்போ உங்களுக்கு பொறாமையா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விகளுக்கு இப்போ பதில் கொடுக்கக்கூடிய விதமாக தர்பன் பட விழாவில் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேச்சுக்களை பேசியிருக்கிறாரு. அவர் பேசினது கலகலன்னு இல்லாமல் நல்லா வச்சு செய்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதுதான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி ரஜினிகாந்த் வைரலாக என்ன பேசியிருக்கிறாருங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அவர் இந்த மாதிரி நக்கலாக பேசுனது கரெக்டாக என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக உச்ச நடிகராக வலம் வருகிறார் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரது நடிப்பில் வெளியாகக்கூடிய பெரும்பாலான படங்கள் ரசிகர்களிடையே விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் மாபெரும் வரவேற்பை பெற்று வருகிறது என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களிடையே பிரபலமானது அவரது ஸ்டைல் முக்கிய காரணம். படங்களில் அவர் காட்டக்கூடிய ஸ்டைல் மக்களிடையே அவர் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க தொடங்கிய ரஜினிகாந்த் பிறகு வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார். சினிமாவில் வில்லன்களை பிடித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அப்படி வில்லனாக நடிக்கும் போதே தனது ஸ்டைலான நடிப்பின் காரணமாக ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றவர் நடிகர் ரஜினிகாந்த். அதனை தொடர்ந்து நாயகனாக நடிக்க தொடங்கிய பிறகு உலகளவில் தனக்கென்று ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கினார். இப்படி படங்களில் பிஸியாக நடித்து வரக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் இதுவரை 171 படங்கள் வெளியாகி உள்ளது. அடுத்ததாக 172வது படமாக ஜெயிலர் 2 திரையரங்கில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் 173வது படமாக உருவாக உள்ள தர்பன் படத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்தின் பேச்சு தான் இப்போ இணையத்தில் ரசிகர்களிடையே வைரலாகி வருகிறது. அப்படி என்ன பேசியிருக்கிறாருங்கிறத வாங்க பார்க்கலாம். அதன்படி தர்பன் பட விழாவில் ரஜினிகாந்த் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் பேசினாலே பிரச்சனை தான், ஏதாவது குழப்பிட்டே இருப்பாங்க, நான் சும்மா பேசாமல் இருந்தால் இவர் என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்குறாங்கன்னு கேட்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சரின்னு பேசுனா ஆஹா இப்போ பேசுறது இவராக பேசுகிறாரு இல்லை வேறு ஏதாவது மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ரொம்ப நாள் அப்புறம்தான் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நாம் என்ன செஞ்சாலும் அது என்ன பண்ணாலும் பிடிக்காது, நம்மளை பிடிச்சவங்களுக்கு நாம் என்ன பண்ணாலும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இது நான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது, அதோடு இது ரொம்ப ஒரு வெளிப்படையாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்காதது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்துக்கு இப்போ நச்சுன்னு இந்த மாதிரி அவர் கிண்டலாக பதில் கூறியிருக்கிறது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அதோடு கமல்ஹாசனுடைய நட்பு குறித்து ரொம்ப அருமையாகவும் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அது என்னங்கிறதையும் சொல்கிறேன். கமல்ஹாசனோடு என் நட்பை பற்றி எவ்வளவு பேசினாலும் அது போதாதது. அவர் எனக்கு அளித்த உதவிகள், ஊக்கம் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவை அளப்பரியாகவே இருக்கும். 70களிலேயே அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக திகழ்ந்தார். இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திற்கு என்னை அவர்தான் பரிந்துரை செய்தார். அப்படம் எனக்கு பெரும் பாராட்டை பெற்று தந்தது. அதில் ஒரு காட்சியில் நான் அவரை பார்த்து இங்கே இங்கே என்று சொல்ல வேண்டியிருந்தது. அதை செய்ய எனக்கு சற்று தயக்கமாக இருந்தது. ஆனால் அந்த காட்சி முடிந்ததும் அவர் ரஜினி சூப்பர் என்று பாராட்டினார். ஆடுபுலி ஆட்டம் படத்தின் படப்பிடிப்பின் போது நான் சேவிங் செய்து கொண்டிருக்கும் போது போலீஸ் என்னை துரத்தி வரும் ஒரு காட்சி இருந்தது. ஓடிக்கொண்டே சேவ் செய்வதை தொடரலாம் என்று நான் ஒரு யோசனை சொன்னேன். இயக்குனருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் கமல் அது நன்றாக இருக்கும் சார், அவர் புதிதாக ஏதாவது செய்யட்டுமே என்று கூறினார். அவர் எனக்கு செய்த உதவிகளை பற்றி இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் என்று ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் கமல் பற்றி பேசினதும், விஜய் பற்றியும் டைரெக்டாக பேசாமல் இன்டைரக்டாக பேசினதும் சமூக வலைத்தளங்களில் இப்போ ரொம்ப வைரலாகவே பரவிட்டுருக்கு. ரஜினிகாந்துடைய இந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவர் சொல்கிற மாதிரி பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டி பிரச்சனை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பொதுவாகவே வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும், என்ன பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாமே தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்து, விருப்பு வெறுப்பு இருக்கும், அது அவங்கவுங்க சம்மந்தப்பட்டது, அதனால் பொதுவாகவே அதில் உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி ரஜினிகா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டு வருது. இந்த முக்கியமான நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸ்கள் நம்ம சேனலில் வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.